ஒரு சின்ன பையன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற கிளாக் டவர்ல ஏறுறான். இவன் ஏன் இப்படி பண்றான்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் இவனை துரத்திக்கிட்டு வருவாரு. அவர் இவனை பாத்திர போறாருன்னு சொல்லிட்டு இவன் அந்த கடிகாரத்துடைய ஒரு முள்ள பிடிச்சி தொங்கிக்கிட்டு அப்படியே நகர்ந்து நகர்ந்து போறான். அந்த டவர் வேற பயங்கர ஹைட்டா இருக்கு. தப்பி தவறி கீழே விழுந்தா இறந்து போக வேண்டியதுதான். அப்ப திடீர்னு அந்த கடிகாரத்துடைய முள்ளு ஒரு நிமிஷம் கீழே இறங்கிடுது. நல்ல வழியா அந்த பையன் அந்த கடிகாரத்துடைய எட்ஜில குதிச்சு தப்பிச்சிடுறான். அந்த போலீஸ் ஆபீசரும் மேல வந்து தேடுறாரு. இவன் அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் அவர் கண்ணுக்கு தெரியவே இல்ல. அதனால அவரு அங்க இருந்து திரும்ப போயிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இந்த பையன் மறுபடியும் அந்த கிளாக் டவருக்குள்ள போய் அவன் ஒரு ரோபோட் வச்சிருப்பான். அதை கையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே கூட்டத்துக்கு நடுவுல ஓடிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த போலீஸ் ஆபீசரை பார்த்துட்டு பயந்து போய் அங்க இருந்த ஒரு ட்ரெயின்ல போய் ஏறிக்கிறான். ஆனா அந்த ஆபீசர் இவனை பார்த்துட்டு இவன் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்ப இவன் வச்சிருந்த ரோபோட் அப்படியே மேல எகிரிடுது. உடனே இந்த சின்ன பையன் அந்த போலீஸ் ஆபீசருடைய கால்லயே எட்டி உதைச்சிட்டு அந்த ரோபோட்டை பிடிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா அந்த ரோபோட் ரயில்வே ட்ராக்லயே போய் விழுந்துருது. அப்பன்னு பார்த்து ட்ரெயின் வேற வந்துடுது. ஆனா இவன் அதெல்லாம் பார்க்காம அந்த ரோபோட்டை எடுக்கிறதுக்காக கீழே இறங்கிடுறான். இப்ப ட்ரெயின் கிட்ட மோத வரும்போது கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசர் எப்படியோ அந்த பையனை பிடிச்சி தூக்கிடுறாரு.